ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக ஆங்கிலத்தை நம்ம உலக மொழி, உயர்ந்த மொழி, அறிவியல் மொழி அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அதில் அறிவியல் கருத்துக்கள், அதே நேரம் உலக பயன்பாட்டோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அதாவது உலகத்தோடைய பல நாடுகளில் ஆங்கிலம் இன்னும் வழக்காடு மொழியாக இருக்குது, வழக்கியல் மொழியாக இருக்குது. இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசுவதற்கும், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்களில் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் இந்த ஆங்கிலம் அப்படிங்கிற இந்த மொழி இன்றைக்கி பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது உண்மைதான். பட் ஆனால் அது முழுமையான ஒரு உலக மொழியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கிடையாது. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆங்கிலத்துக்கு முன்னாடியே சைனீஸ் மாதிரியான லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஸ்பானிஷ் மாதிரியான லாங்குவேஜஸ் இன்னும் உலகம் பூரா அதிகமாகவே பேசப்பட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போது இந்த ஆங்கில மொழி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சரி, பிற நாடுகள்லேயும் சரி, எப்போ அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். 17-18 தான் அந்த மொழியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லத்தீன் மொழி தான் உலகத்தோடைய தலை சிறந்த மொழி. கிரேக்கத்திலிருந்து அது உருவானதால் லத்தீன் மொழி தான் மிகப்பெரிய மொழி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆங்கிலேயர்கள் மத்தியிலே ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் அது. 17th, அதுக்கு முன்னாடி இருந்த 16வது, 15வது, 13வது நூற்றாண்டில், 14வது நூற்றாண்டில் அப்படி எல்லாமே அவங்க ஆங்கிலம் பேசுவதே பெருசாக விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால் 1731 வரைக்குமே ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழியை அவங்க கந்தல் கோணலாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்சு கலந்து, லத்தீன் கலந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1731 தான் ஒரு புது மாற்றம் ஏற்பட்டு ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழியை ஒரு உலக மொழியாக மாற்றுவதற்கான ஒரு சூழலையும் தேவையும் அதுதான் உருவாக்கி விட்டுச்சு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2ஆம் ஜார்ஜ் மன்னர் அவர் தான் 1731 ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வராரு. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரெஞ்சோ அல்லது லத்தீனோ கலந்து ஆங்கிலம் பேசுனீங்க அப்படின்னா 50 பவுண்ட் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தான் அவர்களே ஆங்கிலத்தை முழுமையாக பேச தொடங்கினாங்க. அதுதான் வரலாறுனே கூட. அதனால் உங்கள் தாய்மொழியை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ தயங்காதீங்க. அது ஒன்றும் அவமானமான ஒரு விஷயம் கிடையாது. அவமானம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். வாழ்க தமிழ். நன்றி.